10வது அல்லது 12வது வகுப்பில் கல்வியில் தடை ஏற்பட்டதா மற்றும் தேர்ச்சி பெற முடியலையா? கவலை வேண்டாம். உங்கள் வாழ்க்கையை புதிய திசையில் வழிநடத்த நக்ஷத்ரா அகாடமி இப்போது தயாராக இருக்கிறது. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஓபன் ஸ்கூலிங் போர்டு மற்றும் தமிழ்நாடு தனித்தேர்வர் உதவ. இம்மூலம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வாயிலாக நீங்கள் உங்கள் வருடத்தை மீட்கலாம். அதிகாரப்பூர்வமான தேர்வுகள், குறைந்த அழுத்தம், உங்கள் கல்வி கனவை இன்னும் நெருங்குங்கள். ஸ்பெஷல் கிளாஸ்கள், இண்டிவிஜுவல் கைடன்ஸ் மற்றும் ஃபுல் சப்போர்ட். இது உங்கள் இரண்டாவது வாய்ப்பு. இப்போதே அழைக்கவும். நக்ஷத்ரா அகாடமி. உங்கள் கனவுகள் நிறைவேற வேண்டுமா? உங்கள் அழைப்பை இப்போது தொடங்குங்கள். இப்போது உங்கள் குழந்தைக்கு புதிய அரங்கம். நட்சத்திரா ப்ரீ ஸ்கூலின் டே கேர் சேவையில் 1.5 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்காக காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை பாதுகாப்பான விளையாட்டு மற்றும் கற்றல் சூழலில் நேரம் செலவிடுங்கள். இது உங்கள் குழந்தைக்கான சிறந்த ஆரம்பம். இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான் M.S. டோனியின் மகள் ஜீவா சமூக வலைத்தளங்களில் மிகவும் பிரபலமானவர். சமீபத்தில் ஹரித்வாரில் உள்ள புனித ஹர்கி பௌரி படித்துறைக்கு தனது தாயார் சாக்ஷியுடன் சென்றிருந்தார். அங்கு பக்தர்களுக்கு உணவு வழங்கி பலரின் மனதிலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தினார். இந்த நிகழ்வு சமூக வலைத்தளங்களில் பெரும் வரவேற்பை பெற்றது. ஜீவாவின் எளிமையும் அன்பும் பலரையும் கவர்ந்தது. அப்போது 10 வயது ஜீவாவிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. நீ பெரியவளானதும் என்னவாக ஆக விரும்புகிறாய் என்ற அந்த கேள்விக்கு ஜீவா அளித்த பதில் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. அந்த கணம் வீடியோவாக பதிவு செய்யப்பட்டு தற்போது வைரலாக பரவி வருகிறது. ஜீவாவின் பதில் மிகவும் புத்துணர்ச்சியூட்டுவதாகவும் எதிர்பாராததாகவும் இருந்தது. நான் ஒரு இயற்கையாளராக ஆக விரும்புகிறேன் என்று அவர் கூறினார். இந்த கனவு பலரையும் வியப்பில் ஆழ்த்தியது. கேள்வி கேட்டவர் ஜீவாவின் பதிலால் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். 10 வயது சிறுமிக்கு இது ஒரு தனித்துவமான விருப்பம், அருமை என்று பாராட்டினார். அருகில் இருந்த பெருமைமிக்க தாயார் சாக்ஷி புன்னகையுடன், அவள் ஒரு இயற்கையாளராக ஆக வேண்டும் என்று நானும் விரும்புகிறேன் என்று கூறினார். ஜீவாவின் இந்த கனவு பல ஆண்டுகளாக மாறாமல் இருந்து வருகிறது. இது ஒரு தற்காலிக விருப்பம் அல்ல என்பதை சாக்ஷியின் முந்தைய பேட்டிகள் உறுதிப்படுத்துகின்றன. சாக்ஷி முன்பு ஒருமுறை ஹைதராபாத் குரோனிக்கிளுக்கு அளித்த பேட்டியில் தனது மகளுக்கு எப்போதும் இயற்கையின் மீது ஒரு ஈர்ப்பு இருந்ததாக குறிப்பிட்டிருந்தார். ஜீவா எங்களுடைய இருவரின் கலவை. தற்போது அவள் ஒரு இயற்கையாளராக ஆக ஆர்வம் காட்டுகிறாள் என்று சாக்ஷி கூறினார். சுற்றுச்சூழல் மற்றும் விலங்குகள் குறித்து ஜீவாவுக்கு நிறைய கேள்விகள் உள்ளன. இது சிறு வயதிலிருந்தே அவளது ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் பிரதிபலிக்கிறது. ஜீவாவின் இந்த கனவு பெற்றோரின் ஆதரவையும் குடும்பத்தின் மதிப்புகளையும் காட்டுகிறது. டோனியும் சாக்ஷியும் தங்கள் மகளின் தனிப்பட்ட விருப்பங்களுக்கு எப்பொழுதும் மதிப்பளிக்கிறார்கள். இது பல பெற்றோர்களுக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். குழந்தைகளின் கனவுகளை ஊக்குவிப்பதும் அவர்களுக்கு சுதந்திரம் அளிப்பதும் எவ்வளவு முக்கியம் என்பதை இது உணர்த்துகிறது. ஜீவாவின் இந்த விருப்பம் இயற்கையின் மீதான அன்பை வளர்க்கவும் தூண்டுகிறது. இந்த ஆண்டு ஜூலை 4ஆம் தேதி சாக்ஷியும் டோனியும் தங்கள் 15வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடினர். சாக்ஷி சமூக வலைத்தளங்களில் சில புகைப்படங்களை பகிர்ந்து அவர்களின் எளிமையான கொண்டாட்டத்தை பற்றி ரசிகர்களுக்கு தெரிவித்தார். டோனிக்கும் சாக்ஷிக்கும் இடையிலான காதல் கதை 2007 தொடங்கியது. இது ரசிகர்களை நீண்ட காலமாக கவர்ந்து வருகிறது. சாக்ஷி தாஜ் பெங்கால் ஹோட்டலில் பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்த போது இருவரும் முதலில் சந்தித்தனர். ஒரு பொதுவான நண்பர் மூலம் டோனிக்கு சாக்ஷி அறிமுகமானார். சாக்ஷியின் வசீகரத்தால் டோனி உடனடியாக ஈர்க்கப்பட்டார். அவர்களின் தனிப்பட்ட காதல் விரைவாக ஒரு வாழ்நாள் கூட்டாண்மையாக மாறியது. 2010 டேராடூனில் நடந்த ஒரு சிறிய விழாவில் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். அவர்களின் பயணம் அன்பையும் புரிதலையும் அடிப்படையாக கொண்டது. தனது பிரபலமான பெற்றோர்களைப் போலவே ஜீவாவும் தனது குழந்தை பருவத்தின் பெரும் பகுதியை வெளிச்சத்திலிருந்து விலகி கழித்துள்ளார். 2015 பிப்ரவரியில் கிரிக்கெட் உலகக் கோப்பையின் போது ஜீவா பிறந்தார். அப்போது டோனி தேசிய கடமையில் இருந்தார். ஜீவா தனது சொந்த ஆர்வங்களையும் கனவுகளையும் வளர்த்துக் கொள்ளும் சுதந்திரத்தை பெற்றிருக்கிறார். இது அவளது தனிப்பட்ட வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது.
ஜீவாவின் இந்த கனவு பல குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு உத்வேகமான செய்தியை தருகிறது. கிரிக்கெட் ஜாம்பவானின் மகள் என்ற அடையாளத்தை தாண்டி இயற்கையின் மீது ஆர்வம் கொண்ட ஒரு சிறுமியாக ஜிவா மிளிர்கிறார். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு தனித்துவமான கனவு இருக்கும். அதை அடையாளம் கண்டு ஊக்குவிப்பது நம் கடமை. ஜிவாவின் கதை இயற்கையின் அழகையும் அதன் முக்கியத்துவத்தையும் நமக்கு நினைவூட்டுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள். உங்கள் நண்பர் உடன் பகிரவும். மிக முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். புதிய வீடியோக்கள் வரும்போது உடனே அறிந்து கொள்ள மணி ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி உங்கள் ஆதரவுக்காக.